ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 87 டேஸ் சேலஞ்சினுடைய அப்டேட் தான். இது எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகட்டும், என்னுடைய 2 சேனலுக்கும் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், எதை வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேனோ, அண்ட் தென் என்னுடைய ஹெல்த்துக்காகட்டும், ஹேர் கேர் ஆகட்டும், என்னுடைய லெக் பெயின், இது எல்லாத்துக்கும் நான் செய்யக்கூடிய விஷயங்கள், எக்ஸசைஸு, ரொட்டீன் ஒர்க்ஸு, இதுக்கு எல்லாத்துக்காகவும் தான் நான் வந்து இந்த 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது நான் வந்து 72 சம்திங் இருந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட்ஸு அந்த மாதிரி பண்ணுறத விட நிறைய ஒர்க்கு விடாமல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால எனக்கு வந்து இப்போது நான் 70.2 கேஜி வந்திருக்கேன். ஓகேவா? அதாவது 70.250 கேஜி. அண்ட் தென் வந்து என்னுடைய 2 சேனலுக்கும் ஹாப்பி லைஃப்க்கு வந்து இக்கிகாய், அண்ட் தென் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அந்த வீடியோஸ் எல்லாம் போடணும்னு நினச்சோம். அதுவும் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். தென் நம்மளோட இன்னொரு சேனலான டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி, அது வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறக்கான சேனல். ஸ்போக்கன் ஹிந்திக்காகட்டும், அப்புறம் பிரச்சார் சபா அப்படின்னு நடத்தக்கூடிய அந்த ஹிந்தி எக்ஸாம்ஸுக்கான எல்லா லெசன்ஸினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் நல்லாவே போயிட்டுருக்கு. மெடிடேஷன் அப்படின்றது மட்டும்தான் அப்பப்போ மிஸ் ஆகுது, பிகாஸ் வெளியே போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் மட்டும் இதாகுது. இப்போ வந்து டெய்லியும் டே டு டே ஒர்க்கில் ஷாப்லையும் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ஷாப் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்போது இந்த வேலையெல்லாம் ஆகட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸிமம் எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் எல்லா வேலையுமே ப்ராப்பராக செய்யணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் எகெயின் இன்னொரு நாள் இல்லை நம்ம வந்து இந்த 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றத கையில் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வந்து எனக்கு வருது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோப் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி உத்வேகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வந்து நமக்குள்ளே இருக்கணும். நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும். நம்ம கையில் இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதை செஞ்சு தான் முடிக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம மனதில் இருந்தது அப்படின்னா, அதுவே வந்து நம்மளை எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கும் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நான் ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன், அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன செயலை செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 2025 முடியறதுக்குள்ள அட்லீஸ்ட் அதை தொடங்கவாது செய்யணும். எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம தொடங்காமையே இருப்போம். ஒரு விஷயத்த இல்லை இன்னும் இது பர்ஃபெக்ஷன் பண்ணணும், பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி தொடங்காமே இருப்போம். பர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்லை, அதை செய்கிறது தான் முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அந்த செயலை ஆரம்பிக்கிறோமா அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்தது அப்படின்னா, அதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 87 டேஸ் சேலஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோலை கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.